டியர் ரீடர்ஸ், இன்றைக்கி நாம் ரேஞ்ச் மெத்தடை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரேஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக மேக்ஸில் வந்துட்டு சீக்வன்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரேஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் மெத்தடை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட சின்டாக்ஸ் என்ன, இதெல்லாம் நாம் எப்படி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நாம் ரேஞ்ச் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நாம் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து இதோட ரிசல்ட்டை நம்ம கன்சோலில் பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும்தானே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தவிர ரேஞ்சுக்கும் பிரிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ பிரிண்ட்டுங்கிறது ஜஸ்ட் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணதான். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படிங்கிறதுக்கான அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 0,10 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். 0ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, 10ங்கிறது எண்டிங் வேல்யூ. இதோட டேட்டா டைப் செக் பண்ணுறோம் அப்படின்னா டைப் ஆஃப். ஸோ டைப் மெத்தட் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அண்ட் டேட்டா டைப் பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் டைப் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதே வேல்யூ தான் அண்ட் டைப் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இது என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்னா ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுங்கிற டேட்டா டைப்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறப்ப 0,10ன்னு இருக்குது. இதை வந்து நமக்கு ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ லிஸ்ட், டப்பிள், செட் இந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் நாம் கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிஸ்ட் அப்படிங்கிறதுல நாம் கன்வே பண்ணுறோம். ஸோ டைப்புங்கிறதுனால கிளாஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிச்சு. இப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு அவுட்புட் 0ல் ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகி டில் தி 9, அதாவது 10 - 1 எண்ட் வேல்யூ -1 அது வரைக்கும் வேல்யூ ஜென்ரேட் ஆகி அவுட்புட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ வேல்யூ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கனால இது வந்து ஒரு லிஸ்ட் டேட்டாவாக இருக்குது. இன்கேஸ் இதை நீங்கள் டப்புளாக கன்வெர்ட் பண்ணணும்னா டப்புளாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டப்புள்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ரிசல்ட்டு பேராந்தசிஸில் 0 to 9 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்பில் கன்வே பண்ணிக்கலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 வேல்யூ கொடுக்க முடியும். ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ அப்படிங்கிறதோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா 0, ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறதோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா 1, ஸ்டாப் வேல்யூங்கிறதோட டிஃபால்ட் வேல்யூ n-1. ஸோ அதாவது நம்ம 10 கொடுத்தோம், 10 - 1 9. இதில் ஸ்டார்டிங் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக 0, நமக்கு அவுட்புட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட். ஸோ ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் எத்தனை ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணும் இல்லை எத்தனை ஸ்டெப் டிக்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 0 + 1 1, 1 + 1 2 அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஸில் அவுட்புட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இன்னும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இதில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் லிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் வேல்யூவும் கொடுக்கலாம், ஸ்டெப் வேல்யூவும் கொடுக்கலாம். ஸோ ஸ்டாப் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கும். ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அது ஸ்டாப் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ 0 அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூவாக 1 எடுத்துக்கும். ஸோ 0 + 1 1, 1 + 2 1 + 1 2, 2 + 1 3 அப்படின்னு சொல்லி டில் 4, 5 - 1 4 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் இதே மாதிரி 2 வேல்யூ பாஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம், இது ஸ்டாப் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிச்சு. இப்போது 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம், ஒன்று 5, இன்னொன்று வந்து 13. ஸோ இப்போ 5ங்கிறத ஸ்டார்டிங் வேல்யூவாகவும் 13 செகண்டாக கொடுத்துருக்கிறத ஸ்டாப் வேல்யூவாகவும் எடுத்துக்கும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 5, 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல, ஸ்டெப்போட டிஃபால்ட் வேல்யூனா 1. ஸோ 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 + 1 6, 6 + 1 7 அப்படின்னு சொல்லி டில் 12 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஏன் 12 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு? ஸ்டாப் வேல்யூ நாம் 13 கொடுத்துருக்கோம், 13 - 1 12 அது வரைக்கும் வேல்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து 3 வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ, செகண்ட் ஒன் ஸ்டாப் வேல்யூ அண்ட் தேர்ட் ஒன் ஸ்டெப் வேல்யூ. ஸோ இங்கே நாம் +2 கொடுத்துருக்கோம். ஸோ 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7 அப்படின்னு சொல்லிட்டு 2 2வாக ஜம்ப் பண்ணி இப்போ 9 வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ 10 - 1 9 அது வரைக்குமான வேல்யூஸாக நமக்கு ரிட்டர்ன் அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான, அதாவது எந்த டைப் ஆஃப் சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுமோ
அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸை உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ கொடுத்தா ஸ்டாப் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணும், 2 வேல்யூ கொடுத்தா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும், 3 வேல்யூ கொடுத்தோம்னா ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் வேல்யூ 3மே இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ டூ டிவிசிபிள் நம்பர்ஸ் இல்லைனா ஈவன் நம்பர்ஸ் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம 0 அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ 0வாக இருந்தாலும் இங்கே நமக்கு ஸ்டெப் வேல்யூவும் நாம் கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம 0 கொடுக்கல அப்படின்னா இது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிடும். ஸோ ஸ்டெப் வேல்யூவாக கன்சிடர் பண்ணாது. அதனால் 0 டிஃபால்ட் வேல்யூவாக இருந்தாலும் அதை நாம் மென்ஷன் பண்ணணும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 + 2 2, 2 + 2 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 8 + 2 10, 10ங்கிறது அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன்னா 10 - 1 வரைக்கும் தான் வேல்யூஸை உள்ளே கொடுக்கும். அண்ட் எக்ஸாக்ட் 10ங்கிறது அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்துடும். ஸோ அதனால் அந்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது 0, 10. இல்லை எனக்கு 10 வேணும் அப்படின்னா நீங்கள் இதை 11ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ 11 - 1 10 அது வரைக்குமான வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணதான். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு மட்டும் மாற்றினோம்னா போதும் ஈவன் நம்பர்ஸ்லேருந்து. ஸோ ஈவன் நம்பர்ஸில் 0ல் ஸ்டார்ட் பண்ணனால 0 + 2 2 + 2 4 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸாக ரிட்டர்ன் பண்ணிச்சு. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு இருக்கனால 1 + 2 3, 3 + 2 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர்ஸாக ஜென்ரேட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து 6 டிவிசிபிள் நம்பர். ஸோ 6 டிவிசிபிள், 9 டிவிசிபிள், 3 டிவிசிபிள், இந்த மாதிரி நமக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வேணுமோ அதை நாம் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ நான் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் 6ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இன்க்ரிமெண்ட் 6, அகெயின் 6 + 6 12, 12 + 6 18 அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ ஜென்ரேட் பண்ணிட்டே போயிட்டு டில் 60 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்ம எக்ஸாக்டாக 16 கொடுத்துட்டோம் அப்படின்னா 54 வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ணோம். ஏன்னா 54 + 60 60ங்கிறது அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆயிரும் எக்ஸாக்ட் 60 கொடுத்தோம்னா. ஸோ இதே வந்து 61ன்னு இருந்துச்சுன்னா 60ங்கிறது வித்தின் ரேஞ்சில் வந்துடும். ஸோ வித்தின் ரேஞ்சில் இருக்கனால அதோட அவுட்புட்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே இன்கேஸ் நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ மாற்றி இன்கேஸ் 6க்கு பதிலாக வேறு ஏதாவது 1ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், 1 + 6 7, 7 + 6 13 சொல்லிட்டு 6 டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் வேல்யூஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டெப் வேல்யூ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத அதுக்கு உங்களுக்கு என்ன அவுட்புட், என்ன கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர் இன்புட்ஸை நாம் மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்து டிசைனிங் ஆர்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ லோவஸ்ட் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பருக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைனிங் ஆர்டர் லோவஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர்லேருந்து லோவஸ்ட் நம்பருக்கு ஜென்ரேட் பண்ணோம்னா அதுக்கு நாம் வேல்யூஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனில் ஹையஸ்ட் வேல்யூ 10 கொடுத்துருக்கோம் அண்ட் எண்டிங் பொசிஷனில் லோவஸ்ட் வேல்யூ 0 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால -1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 10 - 1 9, 9 - 1 8, 8 - 1 7 சொல்லிட்டு வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு 0, அதனால் 0க்கு முன்னாடி இருக்கிற 1 அது வரைக்குமான வேல்யூஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்கேஸ் சைன்டு நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் மைனஸில் நமக்கு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து -10ன்னு கொடுத்துட்டோம். ஸோ -10 + 1 -9, -9 + 1 -8 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் சைன்ட் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரியான சீக்வன்ஸ் நம்பர்ஸை ரேஞ்ச் ஆஃப் என்ன ரேஞ்சில் வேணுமோ அதை நாம் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எஃபெக்டிவாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் அண்ட் இன்கேஸ் ஃபார் லூப் அண்ட் லிஸ்ட் டப்பிள் இதிலெல்லாம் இண்டெக்ஸிங் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி லூப்பில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம அந்த கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இந்த ரேஞ்ச் மெத்தடை எப்படி அதில் சிங்க்ரனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நாம் அப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.